ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தி கிராமரில் டாபிக் நவுனை பற்றி பார்க்கலாம். நவுனுக்கு ஹிந்தியில் சங்யா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ச, மேலே புள்ளி இன், செகண்ட் லெட்டர் க்யா, ச இன் க்யா, சங்யா. ஹிந்தி கிராமர், ஹிந்தியில் ஹிந்தி வியாக்கரன், கிராமருக்கு ஹிந்தியில் வியாக்கரன் அப்படின்னு சொல்லணும். ஹிந்தி கிராமர், ஹிந்தி வியாக்கரன். இந்த வீடியோவில் நம்ம டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஹிந்தியில் இதுக்கு சங்யா கி பரிபாஷா और பேத். சங்யானா நவுனு, கீனா சங்யாவோட, பரிபாஷானா டெஃபினிஷன், औरனா அண்டு, பேதுனா டைப்ஸு. சங்யா கி பரிபாஷா और பேத், சங்யாவோட டெஃபினிஷனும் அப்புறம் டைப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சங்யா, சங்யானா நவுன். இப்போது டெஃபினிஷன் பார்க்கலாமா? किसी व्यक्ति, प्राणी, स्थान, वस्तु, भाव आदि के नाम को संज्ञा कहा जाता है. இதுதான் சங்யாவோட டெஃபினிஷன். நீங்கள் டெஃபினிஷன் எழுதும்போது அந்த இங்கிலீஷ் வேர்டெல்லாம் எழுத வேணாம். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ப்ராக்கெட்டில் இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஹிந்தி வேர்டு மட்டும் எழுதுனா போதும். கிசி व्यक्ति அப்படின்னா சம் பர்சன், பிராணி, பிராணினா அனிமல், ஸ்தான், ஸ்தான்னா பிளேஸ், வஸ்து, வஸ்துனா திங்ஸ், பாவ், பாவ்னா எக்ஸ்பிரஷன், ஆதி கே நாம் கோ சங்யா கஹா ஜாத்தா ஹை அப்படின்னா இதை எல்லாத்தையும் தான் சங்யான்னு சொல்கிறாங்க. किसी व्यक्ति, प्राणी, स्थान, वस्तु, भाव आदि के नाम को संज्ञा कहा जाता है. இதுதான் சங்யாவோட டெஃபினிஷன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சங்யா நவுன், எக்ஸாம்பிள்ஸுக்கு ஹிந்தியில் உதாஹரன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வியக்தி. வியக்தினா நம்ம சம் பர்சன் பார்த்தோம். பர்சனுடைய நேம்ஸை தான் வியக்திக்கு எக்ஸாம்பிள். அதாவது ராம், சீதா, ஹரி, பாலு, கீதா, ஆதி, ஆதினா எக்ஸெட்ரா. செகண்ட் ஒன் பிராணி. பிராணினா அனிமல். அனிமலுக்கு எக்ஸாம்பிள் ஹாத்தி, ஹாத்தினா எலிஃபண்ட், பக்ரினா கோட், பந்தர், பந்தர்னா மங்கி, ஷேர்னா லயன், பக்ஷினா பேர்ட், ஆதினா எக்ஸெட்ரா. தேர்ட் ஒன் ஸ்தான். ஸ்தான்னா பிளேஸ். பிளேஸுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு, பஞ்சாப், அமெரிக்கா, சைனா, ஆதினா எக்ஸெட்ரா. ஃபோர்த் ஒன் வஸ்து. வஸ்துனா திங்ஸ். திங்ஸுக்கு சில எக்ஸாம்பிள் கித்தாப்னா புக்கு, ஃபல்னா ஃப்ரூட்டு, கேந்துனா பால், கலம், கலம்னா பென், ஃபூல்னா ஃப்ளவர், ஆதி. ஃபிஃப்த் ஒன் பாவ். பாவ்னா எக்ஸ்பிரஷன். என்னென்ன எக்ஸ்பிரஷன்னா குஷி, குஷினா ஹாப்பி, துக்னா சேடு, भूखना हंग्री, प्यासना थर्स्टी, प्रेमना लव, आदिना एक्सेट्रा. இதுதான் some examples of noun. இப்போ types of noun பார்க்கலாம். types of noun ஹிந்தியில் சங்யா கே பேத். சங்யானா noun, பேத்னா types. சங்யா கே பேத். ஹிந்தியில் ஃபஸ்ட்டு 3 types தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிலீஷை பேஸ் பண்ணி டைப் 2வை சப்டிவைட் பண்ணி இப்போது டோட்டல் 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் व्यक्ति वाचक संज्ञा அப்படின்னா ப்ராப்பர் நவுன். செகண்ட் ஒன் ஜாதி வாச்சக் சங்யா அப்படின்னா காமன் நவுன். தேர்ட் ஒன் பாவ் வாச்சக் சங்யா அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த செகண்ட் ஒன் சப்டிவைடட் ஆகி ஃபோர்த் ஒன் சமூகவாச்சக் சங்யா அப்படின்னா கலெக்டிவ் நவுன். ஃபிஃப்த்து ஒன் திரவியவாச்சக் சங்யா அப்படின்னா மெட்டீரியல் நவுன். இப்போது இந்த டைப்ஸ் ஆஃப் நவுனோட டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் व्यक्ति वाचक संज्ञा அப்படின்னா ப்ராப்பர் நவுன். இப்போ இதனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். जिन शब्दों से किसी विशेष व्यक्ति, स्थान अथवा वस्तु के नाम का बोध हो उसे व्यक्तिवाचक संज्ञा कहते हैं. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லை பிளேஸ்
இல்லை திங்ஸ் இதை எந்த வேர்டு டிஃபைன் பண்ணுதோ அந்த வேர்டு தான் व्यक्ति वाचक संज्ञा. இதுக்கு எக்ஸாம்பிள் உதாரண் ராம். ராம் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய நேம். தில்லி ஒரு பர்டிகுலர் பிளேஸ். ஹிந்தி கிதாப் ஒரு பர்டிகுலர் திங். இதெல்லாம் தான் व्यक्ति वाचक संज्ञाவோட எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் ஒன் ஜாதி வாச்சக் சங்ஞா அப்படின்னா காமன் நவுன். இப்போ இதனுடைய டெஃபினேஷன் பார்க்கலாம். जिन शब्दों से एक जाति के सभी प्राणियों अथवा वस्तुओं का बोध हो उसे जातिवाचक संज्ञा कहते हैं. அப்படின்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸை டிஃபைன் பண்ணுற ஒரு காமன் வேர்டை தான் ஜாதிவாச்சக் சங்ஞா அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சில காமன் வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உதாரண் பச்சா. பச்சானா குழந்தை. குழந்தைன்றது காமன் வேர்டு, பர்டிகுலராக எந்த குழந்தைன்னு சொல்லலை. நெக்ஸ்ட்டு ஒன் ஜான்வர். ஜான்வர்னா அனிமல். அனிமல் வந்து காமன் வேர்டு, பர்டிகுலராக எந்த அனிமல்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அத்தியாபக். அத்தியாபக்னா டீச்சர். டீச்சர் வந்து ஒரு காமன் வேர்டு, என்ன டீச்சர்ன்ட்டு சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் ஜாதிவாச்சக் சங்ஞா. நெக்ஸ்ட் ஒன் பாவ்வாச்சக் சங்ஞா அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதனோட டெஃபினிஷன் जिन शब्दों से किसी प्राणी या पदार्थ के गुण भाव स्वभाव के अवस्था का बोध होता है उसे भाववाचक संज्ञा कहते हैं. அப்படின்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் உடைய குவாலிட்டியை பற்றி டிஃபைன் பண்ணுற வேர்டு தான் பாவ்வாச்சக் சங்ஞா. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். உதாரண் ஃபஸ்ட் ஒன் மிட்டாஸ். மிட்டாஸ்னால் ஸ்வீட்டு, ஒரு நான் லிவிங் திங். அதாவது ஸ்வீட்டு எப்படி டேஸ்ட்டில் இருக்குன்னா ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் ஈமான்தாரி. ஈமான்தாரினா ஹானஸ்ட்டு, ஒரு மனுஷனோட குவாலிட்டியை பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஒன் குரோத். குரோத்னா கோவப்படுறது. ஆதி. ஆதினா எக்ஸெட்ரா. இதுதான் பாவ்வாச்சக் சங்ஞாவுடைய டெஃபினிஷன் அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சமூகவாச்சக் சங்ஞா அப்படின்னா கலெக்டிவ் நவுன். இதனுடைய டெஃபினிஷன் जब किसी संज्ञा शब्द से व्यक्ति या वस्तु के समूह का बोध होता है तब उसे समूहवाचक संज्ञा कहते हैं. அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சன் இல்லைனா திங்ஸ் ஒரு நவுன் வேர்டு டிஃபைன் பண்ணிச்சுன்னா அதுதான் சமூகவாச்சக் சங்ஞா. இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உதாரண் व्यक्तियों का समूह அப்படின்னா குரூப் ஆஃப் பர்சன். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் ஜனதா. ஜனதானா பப்ளிக். நெக்ஸ்ட் ஒன் சபா. சபானா மீட்டிங். நெக்ஸ்ட் ஒன் சேனா. சேனானா ஆர்மி. அடுத்து வஸ்துவோங்கா சமூஹ் அதாவது குரூப் ஆஃப் திங்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன் குச்சா. குச்சானா பஞ்ச், அதாவது பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். கிரேப்ஸுக்கு சொல்லுவாங்க இல்லையா அது. நெக்ஸ்ட் ஒன் மண்டல். மண்டல்னா குரூப்பு. நான் லிவிங் திங்ஸுடைய எந்த குரூப் வேணாலும் சொல்லலாம். ஆதினா எக்ஸெட்ரா. இதுதான் சமூகவாச்சக் சங்ஞாவுடைய டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன் திரவியவாச்சக் சங்ஞா அப்படின்னா மெட்டீரியல் நவுன். இதனுடைய டெஃபினிஷன் जिन शब्दों से किसी धातु द्रव्य पदार्थ का बोध हो उसे द्रव्यवाचक संज्ञा कहते हैं. அப்படின்னா மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸை பற்றி சொல்கிற வேர்டு தான் திரவியவாச்சக் சங்ஞா. இதுக்கு எக்ஸாம்பிள் கீழே உதாரண் தாம்பா. தாம்பானா காப்பர். பீத்தல். பீத்தல்னா பிராஸ். சோனா. சோனானா கோல்டு. நெக்ஸ்ட் ஒன் லோஹா. லோஹானா அயன். ஆதினா எக்ஸெட்ரா. இதுதான் திரவியவாச்சக் சங்ஞாவுடைய டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தி கிராமரில் சங்ஞாவை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதனோட டெஃபினிஷன், டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.